Hello everyone, I am Mohammad Sajid, lecturer, IEBT Campus, Department of IT. இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஐஇபிடி கேம்பஸால் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இப்போ ஓப்பன் அட்மிஷனில் இருக்குது. அந்த கோர்ஸ் இப்போ ஓப்பன் அட்மிஷனில் இருக்குது. நீங்கள் அந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் வெப் டெவலப்மெண்ட்னு சொன்னால் என்ன இப்படியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். முதலாவது வெப் டெவலப்மெண்ட்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், இப்போது நம்மளோட காலம், இந்த காலத்தில் இந்த நவீன காலத்தில் எல்லாமே வெப்சைட்டுகளை மையமாக கொண்டு தான் இப்போ நம்மளோட காலம் நகர்ந்து கொண்டிருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பை பண்ணுறதாலும் சரி, ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதாலும் சரி, ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதாலும் சரி, இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு நியூஸ் பேப்பர் வாங்கி கொண்டு நிற்க தேவையில்லை, கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்கி கொண்டு நிற்க தேவையில்லை. இப்படியான விஷயங்கள் எல்லாமே இப்போ வெப்சைட் மயமாக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம வெப்சைட் மூலமாகவே அந்த பொருட்களை ஆர்டர் பண்ணலாம், அல்லது நியூஸ் பேப்பர் வாசிச்சு கொள்ளலாம், அல்லது சோஷியல் மீடியாவில் நம்ம ப்ரௌஸ் பண்ணி கொள்ளலாம். இப்படியான விஷயங்கள் மட்டும் இல்லை, கேம்ஸ் விளையாடி கொள்ளலாம். இப்படியான விஷயங்களை மேற்கொள்ளலாம். அப்ப ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ற ஒரு ஆள் தான் வெப் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்ல வெப்சைட் கிரியேஷன்ல சில லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுல முதலாவதா HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் என்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அதை டிசைன் பண்றதுக்காக வேண்டி CSS என்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அதுக்கு உள்ள ப்ரோக்ராமிங் பண்றதுக்காக வேண்டி ஜாவாஸ்கிரிப்ட் என்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள டேட்டாபேஸோட கனெக்ட் பண்றதுக்காக வேண்டி PHP என்ற ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் சொல்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டாபேஸா நம்மளுக்கு விரும்பின டேட்டாபேஸ் MySQL, SAM சர்வர், இப்படியான டேட்டாபேஸ் சர்வர்ஸ் நம்மளால யூஸ் பண்ணிக்கொள்ளே. அப்ப இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு பேர் தான் வெப் டெவலப்பர். இதுல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்குது, பேக் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்குது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்குது. இப்போ IEBT கேம்பஸால நாங்கள் என்ன ப்ரொவைட் பண்றோம்னு சொன்னா, நாங்கள் முழுக்க ஒரு மாணவன் பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும், அதாவது வெப்சைட் கிரியேட் பண்ணும் வரைக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கோம். அதே மாதிரி கோடிங் நாலேஜ் இருக்கிற பிள்ளைகள் இப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி கோடிங் நாலேஜ் போதிய அளவு இல்லை, ஆனால் நான் ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும் என்று சொல்ற பிள்ளைகள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்றது தான் வேர்ட்பிரஸ் என்ற சாஃப்ட்வேர், அது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நாங்கள் அதையும் சேர்த்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கோம். அப்போ நீங்கள் பேசிக் லெவலில் இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் லெவலில் இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் லெவலில் இருந்தாலும் சரி, எல்லா பிள்ளைகளுக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் HTML, CSS, JavaScript, PHP, அதே போல ஃப்ரீ கோர்ஸ் தான் வேர்ட்பிரஸ் கோர்ஸையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கான அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. விரும்பின பிள்ளைகள் எல்லாருமே நீங்கள் IEBT கேம்பஸ் தொடர்பு கொள்ளுங்க. அதுக்குரிய நம்பர் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதால என்ன பெனிஃபிட்னு சொன்னா, நீங்க ஒரு மாணவனா இருக்கீங்க, ஆனா இன்னைக்கு நான் ஒரு ஒர்க் கொண்டு பண்ணணும் சொல்லக்கூட நீங்க வெப் டெவலப்பர் ஆகினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணிடணும். ஃப்ரீலான்சிங் சொன்னா ஃப்ரீலான்சிங் வெப்சைட் இருக்குது, Upwork, Fiverr சொல்லி வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுகள் மூலம் நீங்க மணி ஏர்ன் பண்ணிக்கொண்டே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கம்பெனிஸ் இந்த ஒரு வெப் டெவலப்பர் இப்போதைய காலத்துல வெப் டெவலப்மெண்ட் ஹை மார்க்கெட் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹை லெவல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்குது. எல்லாருமே ஹையர் பண்றதுக்கு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு வெப் டெவலப்பரா நீங்க ஆகணும், அந்த வெப் டெவலப்பர்ல ஒரு பாண்டித்தியம் பெறணும் என்ற பட்சத்துல நீங்க இந்த கோர்ஸ்ல இணைஞ்சு கொள்ளலாம். இதுல அட்மிஷன் ஓப்பன்ல இருக்குது. அப்ப எல்லா மாணவர்களுமே, அதாவது வெப் டெவலப்மெண்ட்ல ஆர்வமா இருக்கீங்க, அப்படி இல்லாட்டி கோடிங் நாலேஜ் இல்லாம இன்னைக்கு வெப் டெவலப்மெண்ட் பத்தி படிக்கணும், நான் வெப் டெவலப்பர் ஆகணும் சொல்ற மாணவர்கள் இந்த அட்மிஷனை பெற்றுக்கொள்ளுங்க. இது IEBT கேம்பஸால் நடத்தப்படுற பெய்ட் கோர்ஸ். இதுக்கு சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. IEBT கேம்பஸ் என்று சொல்றது கவர்மெண்டால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கேம்பஸ். அதனால இந்த கேம்பஸ்ல இருந்து தர சர்டிஃபிகேட் எப்படி இருக்குன்னு சொன்னா வேல்யூவா இருக்கு. அப்போ உங்களுக்கு எந்த இடத்துலையும் போய் இந்த சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு
ஷோ பண்ணேலும். இது வந்து ஐஏபிடி கேம்பஸால் நான் இந்த கோர்ஸ் வந்து படிச்சிருக்கிறேன். நான் வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் ஒரு துறைசாரில் பாண்டித்தியம் பெற்றிருக்கிறேன். வெப் டெவலப்மெண்ட்டில் பாண்டித்தியம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கொள்ளேன். அதே மாதிரி சிவிஸ்லேயும் உங்களால் அட்டாச் பண்ணிக்கொள்ளேன். அப்போ அட்மிஷன் ஓப்பன் ஆகியிருக்கிற காரணத்தால் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து அட்மிஷன் போட்டுக்கொள்ளுங்க. இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் இணைச்சு கொள்ளுங்க. தேங்க்யூ.